வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு அல்லது நாளை காலை புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தியுள்ளனர். சொல்லும்போது கஜா புயல் நம்மள நாடி வந்ததுனால கடல் ரொம்ப சீற்றமா இருந்துச்சு. இப்போ புயல் வந்து பாண்டிச்சேரிக்கு மகாபலிபுரத்துக்கும் இடையில கரகடக்குன்னு சொல்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அலைகள் கொஞ்சம் குறைஞ்சபட்சமா இருக்கு. இருந்தாலும் மழைகள் வந்து தொடர் மழையா 3 நாளா நல்ல மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சிட்டு இப்போ இன்னைக்கு கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருக்கு. மறுபடியும் மழை சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. நம்பியானார் வீடுகள்லாம் சுனாமி வீடுலாம் கொடுத்தது எல்லா வீடுமே வந்து ரொம்ப டேமேஜில் போய் எல்லாம் வீடு ரொம்ப ஊத்துது. 9 நாளாச்சு 10 நாளாச்சு கடலுக்கு மீனவர்கள் நம்பியானாரை பொறுத்தளவு கடலுக்கு யாருமே நாங்கள் மீன் பிடிக்க செல்லவில்லை. கவர்மெண்ட் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. புயல் காரணமாக போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டாப் பண்ணி இப்போ 9-10 நாளாக போது நாங்கள் யாரும் கடலுக்கு போகல. இதனால எங்களுக்கு பாதிப்பு தான். நம்பியார் துறைமுகத்து சைடில் வந்து அரிப்பு ஏற்பட்டுச்சு. அரிப்பு ஏற்பட்ட பிறகு அவங்க தகவல் கொடுத்தோன்னா வந்து ஒரு 4 லோடு கல்லை கொட்டி தடுப்பில் கல்லை கொட்டியிருக்காங்க. கொட்டி பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களும் சில உதவிகள்லாம் பண்ணுறாங்க. ஜேசிபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஜேசிபி கொடுத்து வெட்டி விட சொல்லி தனியாக வெட்டி விட சொல்லி கவர்மெண்ட் கொடுத்தாங்க. நேற்று அதெல்லாம் வந்து பண்ணி விட்டோம். அதன் புயல் காரணமாக கடல் சீற்றமாக தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ புயல் எடுத்த பிறகு கடல் மேதெல்லாம் கொடுத்துடும். தண்ணி வந்து மழை தண்ணி கடல் தண்ணி சேர்ந்துக்கிறதுனால வந்து வாக்கியாக வெட்டி விட்டா மட்டும்தான் தண்ணி ஓடும். இதனால் ஊரில் எல்லாம் தண்ணி அதிகமாக பூந்து இருக்குது. ஆனால் வெட்டி விட்டா மட்டும்தான் தண்ணி ஓடும். 9 நாளாக கடலுக்கு போகல. ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. கடல் சீற்றம் குறைஞ்ச பிறகு புயல் எடுத்த பிறகு தான் வந்து இப்போ கவர்மெண்ட்